இந்தியா மற்றும் இந்தியர்களைப் பற்றி அறிந்து கொள்ள புனருத்தான் வித்யாபீடத்தின் யூடியூப் சேனலை சந்தாதாரராக சப்ஸ்கிரைப் செய்து புதிய காணொளிகளின் அறிவிப்புகளை பெற மணி பெல் பொத்தானை அழுத்துங்கள். ஹரி ஓம். ஸ்ரீ பரமாத்மனே நம. ஸ்ரீ சரஸ்வதியை நம. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். புனருத்தான் வித்யாபீடம் குறித்து உங்களிடம் அறிமுகப்படுத்த நான் வந்துள்ளேன். புனருத்தான் வித்யாபீடம் என்ற பெயரே காட்டுவது போல் இது ஒரு கல்வி நிறுவனம் ஆகும். பொதுவாக வித்யாபீடம் என்றால் உயர்கல்வி நிறுவனத்தை பற்றிய எண்ணம் நமக்கு ஏற்படும். ஆனால் புனருத்தான் வித்யாபீடம் உயர்கல்வியை மட்டுமே மையமாக கொண்ட நிறுவனம் அல்ல. இது கல்வியை முழுமையான பார்வையில் அணுகுகிறது. எனவே மனிதனின் வாழ்க்கையில் கல்வி தொடங்கும் தருணத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் கல்வியை பற்றி இது சிந்திக்கிறது. அதன் அடிப்படை கோட்பாடு கல்வி வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. மனித வாழ்க்கை பிறவியாக தொடர்கிறது என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த பிறவியின் வாழ்க்கை கருவுறுதல் நிலையிலிருந்து தொடங்கி இறுதிச் சடங்கு வரை நீள்கிறது. ஆகவே புனருத்தான் வித்யாபீடம் கருவுறுதல் நிலையிலிருந்து இறுதிச் சடங்கு வரை உள்ள கல்வியை பற்றி சிந்திக்கிறது. மேலும் கல்வி என்பது பள்ளிக்கூடத்தில் மட்டுமே நடைபெறுவதில்லை. எனவே தொடக்க பள்ளி, மேல்நிலை பள்ளி, கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் எல்லைக்குள் மட்டுமே கல்வியை எதிர்பார்க்கவில்லை. குடும்பம், கல்வி மையங்கள் மற்றும் சமுதாயம் ஆகிய அனைத்திலும் கல்வி இயல்பாக நடைபெறுகிறது. இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு புனருத்தான் வித்யாபீடம் செயல்படுகிறது. புனருத்தான் வித்யாபீடம் 2004ஆம் ஆண்டு வியாச பௌர்ணமி நாளில் நிறுவப்பட்டது. சுமார் 15 ஆண்டுகளாக இது செயல்பட்டு வருகிறது. இது ஒரு சிறப்பு நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது. அந்த நோக்கம் 100% இந்திய கல்வி மாதிரியை உருவாக்குவதையும். இதைச் சொன்னவுடன் ஒரு இயல்பான கேள்வி எழுகிறது. இப்போது நடைமுறையில் உள்ள கல்வி இந்திய கல்வி அல்லவா? இதற்கான தெளிவான பதில் இல்லை, அது இந்திய கல்வி அல்ல. இந்தியாவில் வழங்கப்படும் கல்வி உண்மையான இந்திய கல்வி அல்ல. அமெரிக்காவில் அமெரிக்க கல்வி, ஜப்பானில் ஜப்பானிய கல்வி, சீனாவில் சீன கல்வி இருப்பது போல இந்தியாவிலும் இந்திய கல்வி இருக்க வேண்டும். ஆனால் அது தற்போது இல்லை. இந்தியாவின் வரலாறு உலகிலேயே மிக பழமையானதும் நீண்டதுமாகும். உலகம் முழுவதும் ரிக்வேதம் உலகின் முதல் அறிவு நூல் என்று ஏற்றுக்கொள்கிறது. ரிக்வேத காலத்திலேயே இந்திய வாழ்க்கை அறிவியல் மற்றும் ஞானத்தில் மிகவும் முன்னேறியிருந்தது. எனவே கல்வியின் வரலாறும் இந்தியாவில் உலகிலேயே மிக பழமையானதாகும். நமது கல்வி பாரம்பரியம் மிக பழமையானதும் உயர்ந்ததுமாக இருந்தது. அதன் விளைவாக இந்தியா கலாச்சாரம், அறிவு மற்றும் செழிப்பு நிறைந்த நாடாக இருந்தது. ஆனால் கடந்த 1000 ஆண்டுகளாக இந்தியா வெளிநாட்டு படையெடுப்புகளால் பாதிக்கப்பட்டது. அதன் தாக்கம் கல்வியிலும் ஏற்பட்டது. குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கம் மிகவும் ஆழமாக இருந்தது.
பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தது. ஆனால் அந்த வணிகம் உண்மையில் கொள்ளைக்கான ஒரு வழியாக இருந்தது. அவர்கள் படிப்படியாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி தங்கள் ஆட்சியை உறுதிப்படுத்த கல்வி முறையை மாற்றத் தொடங்கினர். 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் இந்திய கல்வியை ஐரோப்பிய மயமாக்கும் செயல்முறை தொடங்கியது. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் அது முழுமையாக நிறைவு பெற்றது. இதன் விளைவாக பிரிட்டிஷ் கல்வி முறை இந்தியாவில் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டது. 1857ஆம் ஆண்டு 3 பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. மும்பை பல்கலைக்கழகம், மதராஸ் பல்கலைக்கழகம், கல்கத்தா பல்கலைக்கழகம். இது பிரிட்டிஷ் கல்வி முறையின் முழுமையான நிறுவலை குறித்தது. 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றது. அப்போது கல்வியும் இந்தியமயமாக மாறியிருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. சுதந்திரத்திற்கு பிறகும் பிரிட்டிஷ் கல்வி முறைதான் தொடர்ந்தது. இன்று கூட இந்தியாவில் ஐரோப்பிய அமெரிக்க கல்வி முறைதான் நடைமுறையில் உள்ளது என்று கூறலாம். இந்த நிலையை மாற்றி இந்திய கல்வியை மீண்டும் உருவாக்குவதே புனருத்தான் வித்யாபீடத்தின் இலக்காகும். இதற்காகவே இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம் கல்வியை இந்தியமயமாக்கும் நோக்கில் ஆராய்ச்சி, நூல் உருவாக்கம், கல்வி உள்ளடக்க தயாரிப்பு மற்றும் அறிஞர்களை ஒன்றிணைக்கும் பணிகளை மேற்கொள்கிறது. மேலும் குடும்ப கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. வாழ்நாள் முழுவதும் குடும்ப கல்வி என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இந்திய கல்வி முறையை மீண்டும் நிறுவுவதற்காக 60 ஆண்டுகள் கொண்ட ஒரு செயல்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 60 ஆண்டு திட்டம் 5 தபஸ் 12 ஆண்டு கட்டங்கள் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் தபஸ் நைமிசாரண்யம், ஆய்வு, ஆராய்ச்சி, இலக்கிய உருவாக்கம் மற்றும் அறிஞர்களை ஒன்றிணைத்தல். இரண்டாம் தபஸ் மக்கள் கருத்து விழிப்புணர்வு. இந்த கல்வி முறையை பற்றி சமூகத்தை விழிப்புணர்வுடன் ஆக்குதல். மூன்றாம் தபஸ் குடும்ப வலுப்படுத்தல். குடும்பத்தை இந்திய பண்பாட்டு அடிப்படையில் வலுப்படுத்துதல். நான்காம் தபஸ் ஆசிரியர் உருவாக்கம். நாட்டின் கல்வி அமைப்பை பொறுப்புடன் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்குதல். ஐந்தாம் தபஸ் பள்ளி நிர்வாகம். இவ்வாறு உருவாக்கப்பட்ட ஆசிரியர்கள் இந்திய முறையிலான பள்ளிகளை நடத்துவார்கள். அப்போதுதான் கல்வி உண்மையில் இந்தியமயமாகும். இந்த 60 ஆண்டு திட்டத்துடன் புனருத்தான் வித்யாபீடம் செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. எனவே நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். ஒளிமிகு எதிர்காலத்தை நோக்கி நாம் முன்னேறுகிறோம். இது எங்கள் கல்வி சேவை. இது எங்கள் அறிவு சேவை. அறிவின் மூலம் சமூக சேவை. இது தேச கட்டமைப்புக்கான பணி. இந்த பணியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்கலாம். சாதாரண மக்களிலிருந்து சிறந்த அறிஞர்கள் வரை அனைவருக்கும் இதில் இடம் உள்ளது. எனவே புனருத்தான் வித்யாபீடம் அனைவரையும் அழைக்கிறது. இந்த அறிவு யாகத்திலும் தேச யாகத்திலும் இணைந்து அறிவுக்கும் தேசத்திற்கும் சேவை செய்யுங்கள்.
நாட்டை எல்லா வகையிலும் சுதந்திரமாக மாற்றும் இந்த புனித முயற்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹரி ஓம்.